அனைவருக்கும் வணக்கம். 10வது தமிழில் இயல் 1 இயல் 2 கம்ப்ளீட்டாக முந்தைய வீடியோவில் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் 2 வீடியோ பார்க்கணுன்னா அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது 3வது இயல் பார்க்க போகிறோம். 3வது இயலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டாஞ்சோறுங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பாடம் இருக்குன்னா 6 பாடம் இருக்குது. விருந்து போற்றுதும், காட்சி காண்டம், மலைபடுகடாம், கோபுரபுரத்து மக்கள், தொகா நிலை தொடர், திருக்குறள் அப்படின்னு 6 பாடம் இருக்குது. இது லைன் பை லைன் கொஸ்டின் இப்போ பார்த்துடலாம். இயல் 3 விருந்து போற்றதும் உரைநிலை கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். முதல் கொஸ்டின், முன்பின் அறியாத புதியவர்கள் எவ்வாறு அழைப்பார்கள்? விருந்தினர் அழைப்பாங்க. 2வது, விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர். இதில் நிறைய வரிகளும் அதை யார் சொன்னாங்கிறது நிறைய கூட்டு இருக்கும், அதனால் மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதில் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, 1க்கு 2 முறை படிச்சுட்டு தெளிவாக நம்ம வீடியோவும் கேட்டுட்டு போங்க, தெளிவாக எழுதிடலாம். திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரத்தை எந்த இயலில் வைத்திருக்கார்? இல்லறவியல்ல. 4வது, முகம் வேறுபடாமல் முக மகிழ்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்று கூறுபவர் யார்தான்? திருவள்ளுவர். மூப்பக்குலையும் அனிச்சம் என்ற குரலை திருவள்ளுவர் எதை பற்றி கூறுகிறார்? விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்காரு. 6வது, தொல்லோர் சிறப்பின் விருந்தினர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி மூலம் விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம், இளங்கோடிகளார். 7வது, விருந்தினரை போற்றி பெறல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்துபவர் யார்னா இளங்கோடிகளார். சிலப்பதிகாரத்தில் கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் யார்னா கம்பர். இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், கம்பர் கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் டேஷ் டேஷ் செய்வதாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம். விருந்தும் ஈகையும். 9வது, விருந்தினருக்கு உணவு விடுவரின் முகவரிசையை பற்றி குறிப்பிடுவர் யார்? ஜெயகொண்டார். இதில் கலிங்கத்து பரணியில். 10, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் நன்றி விளைவன யாவையே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். 11, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. இதில் நிறைய பாட்டு வரிகளும் எந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கு, யார் பாடினாங்கிறதும் நிறைய கொஸ்டின் இருக்கும். எல்லா வரியும் நல்லா பார்த்துக்கோங்க. 12வது, அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று விருந்தோம்பலை பற்றி கூறும் நூல் புறநானூறு. 13, உண்ணல் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஈவதாயினும் இனியது என்று தம்மியர் உண்டல் நிலரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூரில் யார் பாடினாங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. 14, தமிழரின் விருந்தோம்பல் பண்பில் அடிப்படை தனித்து உண்ணாமை. 15, பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுவது விருந்தோம்பல். 16, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்று விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடும் நூல் நற்றிணை. இல்லை நற்றிணை பற்றி நற்றிணை இருக்கும், பெருமானாற்றப்படும், அப்படி நிறைய நூல்கள் இருக்கும். எந்த நூல் எதை சொல்லியிருக்குங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் நற்றிணை. 18, வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது பண்டைய தமிழர்கள் எத்தனை அடி வரை நடந்து சென்று வழி அனுப்புவனர்னா 7 அடி. 19, காலின் 7 அடி பின் சென்று என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பொருணராற்றுப்படை. 20, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்த தலைவி என்று விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் புறநானூறு. பார்த்துக்கோங்க, திணைன்னு வந்துச்சுன்னா அது புறநானூறு. 21, குரல் உணங்கு விதை திண்ணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டென்றோ இல்லல் என்ற வரை இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 22, விருந்தினர் வந்ததால் தன் கருங்கொற்சீரியாலே பணையம் வைத்து விருந்தளித்தான் என்று விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் புறநானூறு. கருங்கோட்டு சீரியால், அதாவது புறநானூற்றில் இந்த பாட்டு கருங்கோட்டு சீரியாலை பணைய வச்சது சொல்லியிருக்கு. 23, நெருணை வந்த விருந்தருக்கு மற்ற தன் இரும்புடை அலைவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சிறியால் பணையம் என்று கூறும் நூல் புறநானூறு. 24, இளையன்குடி மரநாயகனை வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளித்து அவரிடம் தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அறிந்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பெரிய புராணம். இதில் எந்த அடியாருக்கு யார் விருந்து வச்சாங்கிறது மாதிரி கேட்கலாம். பெரிய புராணத்தில் சிவனடியாருக்கு விருந்தளித்த தானியம் இல்லாமல் நெல்லை அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அறிந்து சமைத்து விருந்தளித்தது யாருன்னு கேட்டால் இளையன்குடி மரநாயகனார்.
25 நெய்தல் இழுத்தவர் அவர்களை வரவேற்று புழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று விருந்தவள் பற்றி குறிப்பிடும் நூல் சிறுபானாற்றுப்படை. என்ன மீன் கறின்னு கேட்காங்க, புழல் மீன் கறி. 26 இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள்சரடு என்ற வரிகளின் மூலம் விருந்தவள் பற்றி கூறியவர் அம்சப்பிரியா. இல்லத்தின் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவின் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததே. எந்த நூலின் மூலம் அறியலான குறுந்தொகை. நம்ம பாக்ஸ் கொஸ்டின் புக்கில் இருக்கிற ஒன்பேடு எல்லாமே சேர்ந்தா கொடுத்துட்ருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். 28வது கொஸ்டின் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு ஊன் என்ற கொன்றைவேந்தன் என்ற நூலில் விருந்தோவர் பற்றி கூறியவர் யார்னா ஔவையார். கொன்றைவேந்தன் ஏற்றியது யார்? ஔவையார். கொன்றைவேந்தன் நூலின் ஆசிரியர் ஔவையார். வரகரிசி சோறும் வலுதுணையாய் வாட்டும் முறமுறைனவே புளித்த மோரும் என்ற தனி பாடலில் விருந்தோவர் பற்றி கூறியவர் யார்னா ஔவையார். 32 யாருடைய ஆட்சி காலங்களில் வழி செல்வோருக்காக சத்திரங்கள் கட்டப்பட்டன? நாயக்கர் வாரதியார் ஆட்சி காலத்தில். வாழை இலை விருந்து விழா என்று ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் தமிழ் சங்கம் அமெரிக்காவின் மின்னசோட்டா தமிழ் சங்கம். இற்றதோர் தமிழை பூ இதில் விழித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூறி இடை உண்ணும் இந்த பாடல் வரியை பாடியவர் யார்னா பாரதிதாசன். இயல் 3 கவிதை பேழை. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா காசி காண்டம். இந்த காசி காண்டம் ஏற்றியது யாருன்னா அதிவீரராம பாண்டியர். 35 விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம். இந்த காசி காண்டத்தில் வந்து இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் 17வது பாடல் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. பொருள் கூறுகிற ஏதான ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அருகுரன் என்னன்னா அருகில், முகமன்னா ஒருவரை நலம் வினவி ஊறும் விருந்தோம்பல் சொற்கள். 38 ஒப்புடன் முகமலர்ந்தை உபசரித்து உண்மை பேசி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வில் நெறிகள் வாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ள நூல் காசி காண்டம். காசி காண்டம் என்ற தலைப்பில் கவிதையை எழுதியவர் யார்னா அதிவீரராம பாண்டியர். உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்ன பாடல். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து விவேக சிந்தாமணி. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்னா அதிவீரராம பாண்டியர். 44 தமிழ் புலவராக திகழ்ந்தவர் யார்னா அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் என்ற நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். அவர் 2 நூலை எழுதியிருப்பார். காசி காண்டங்கிற நூலை எழுதியிருப்பாரு. அதே போல விவேக சிந்தாமணிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. அவர் எழுத நூலை 2 நூலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் என்ன வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூலின் மற்றொரு பேர் நருந்தொகை. பார்த்துக்கோங்க, வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்னன்னு கேட்டாங்க நருந்தொகை. சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் நூல் நருந்தொகை. அதிவீரராம பாண்டியருக்கு வழங்கப்பட்ட பட்டப்பேர் சிறப்பு சீவலமாறன். எனவே பட்டப்பேர் சிறப்பு பேர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஆதருக்கும். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் என்னன்னா நைதிடம், லிங்க புராணம், வாயு சம்கீதை, திருக்கருவி அந்ததி, கூர்ம புராணம். இதில் வந்து ஏதாவது ஒரு நூலை கொடுத்து இது எழுதியது யாருன்னு கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நைதிடம்ங்கிற நூலை எழுதியது யார் அப்படின்னு கேட்டால் அதிவீரராம பாண்டியர் எழுத சொல்லணும். அங்கே இயல் 3 கவிதை பேழை. இந்த கவிதை பேழையில் வந்து மலைபடுகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த மலைபடுகிராம் எழுதியது யாருன்னா பெருங்கௌசிகனார். 51 அன்று அவன் அசையி அல் சேர்ந்த அல்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலைபடுகடாம். அசையின என்ன இடைப்பாரி, கடும்புனா சூற்றம், நாரினா அருமை, வைரியம்னா கூத்தல். இந்த வைரியம் இரடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வைரியம்னா கூத்தல், இரடின திணை, அல்கினா தங்கி, நரலும் ஒலிக்கும், படுகர் பள்ளம், வேவேன வெந்தது, பொம்மல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொம்மல் என்பதின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோறு. 62 ஆற்றுப்படுத்தும் கூட்டன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூட்டனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வருவாயாக என்று கூடுதல் எவ்வகை இலக்கியம்? ஆற்றுப்படை இலக்கியம். பட்டுப்பட்டை நூல்களில் ஒன்று மலைபடுகடாம். மலைபடுகடாம் என்ற நூல் எத்தனை அடிகளை கொண்டிருக்கும்னா 583 அடிகளை கொண்டிருக்கும். மலைபடுகடாமுக்கு ஒரு மற்றொரு பேர் வந்து கூத்தராட்டுப்படை. மலையை யானையாக உருவம் செய்து மலையில் ஏறும் ஓசையை வைத்து உருவாக்கப்பட்ட நூல் தான் மலைபடுகடாம். மலைபடுகடாம் இந்த நூலுடைய எந்த மன்னனை பாடல் தலைவர் வச்சு பாடியிருப்பாங்கன்னா நன்னனுங்கிற மன்னனை பாடல் தலைவரை வச்சு பாடியிருப்பாங்க. மலைபடுகடாம் நூலை ஏற்றியது யாருன்னா இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுவது கம்பு. பார்த்துக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம். இயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா கம்பு.
இப்போது துணைப்படமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோபாலபுரத்து மக்களுங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க. அது எழுந்தது யாருன்னா கீரா அப்படிம்பாங்க, கி ராஜா நாராயணன். 70 கோயில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம் சொல்லுவாங்க. காய்ந்து கொடுக்கின்ற பெய்து கிடைக்கின்ற மலையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் தான் கரிசல் இலக்கியம் சொல்லுவாங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி என்று அழைக்கப்படுவது யாருன்னா கு அழகிரிசாமி. காத்துக்கோங்க, கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? கு அழகிரிசாமி. கு ராஜா நாராயணுக்கு முன்பு எழுத தொடங்கியது யார்? கு அழகிரிசாமி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியங்களை நிலைநிறுத்தியது யாருன்னா கி ராஜா நாராயணன். கரிசல் இலக்கிய பரம்பரை யார் மூலமா எந்த அளவு தொடருதுன்னா ப ஜெயபிரகாசம், ஊமணி, வீர வேலுசாமி, சு தர்மன், வேல ராமமூர்த்தி. இந்த வட்டார சொல்லுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது புக்கில் வந்து கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம கட்டம் போட்ட கொஸ்டினையும் சரி புக் பேக் கொஸ்டினையும் சரி சேர்த்து நடத்திட்டு இருக்கோம். பார்சல் என்னன்னா பாத்தி, பதனம் கவனமாக, நீத்து பாகனம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுளி சோற்றுக்கஞ்சி. பார்த்துக்கோங்க, மகுளின்னா சோற்றுக்கஞ்சி, நீத்து பாகம்னா மேல்கஞ்சி. வரத்துக்காரனா புதியவன், சடைத்து புளித்துனா சலிப்பு, அழுக்கம்னா அழுத்தம், அது அணுக்கம் சொல்லுவாங்க. தொலைவாட்டலைன்னா தொலைவில். கோபாலபுரம் மக்கள் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் என்னது? கோபாலபுரத்து மக்கள். கோபாலபுரத்து மக்கள் என்ற கதையுடைய ஆசிரியர் கி ராஜா நாராயணன். கி ராஜா நாராயணன் அவர் சொந்த ஊர் என்னன்னா இடைசேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி கி ராஜா நாராயணன் அவர்கள் படைத்த நூல் தான் கோபாலபுரத்து மக்கள். 100வது கொஸ்டின், இந்தியா விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்ட நூல் தான் கோபாலபுரத்து மக்கள். கேட்கலாம், இந்த கோபாலபுரத்து மக்களுங்கிற கதை எந்த பின்னணியாக கொண்டு பாடப்பட்டதுன்னு கேட்கலாம். கோபாலபுரத்து மக்களுடைய வாழ்க்கை வரலாறையா, இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றியா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி பின்னணியாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் என்னது? இந்த கோபாலபுரத்து மக்களுங்கிற நூல். கி ராஜநாராயணன் அவர்களின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சுன்னா இந்த கோபாலபுரத்து மக்களுங்கிற நூல் தான். எப்பனா 1991ஆம் ஆண்டு கடைசி எழுத்தாளர் என்று போடப்படுவது யாருன்னா கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் அவர்கள் எத்தனை நூல்கள் படிச்சிருக்காருன்னா 20க்கும் மேற்பட்ட நூல்கள் படிச்சிருக்காரு. யாரோட கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கள் அமைந்திருக்குன்னா கி ராஜநாராயணன். பார்த்துக்கோங்க, கி ராஜநாராயணன் கதை எப்படி இருக்குன்னா ஒரு கதை சொல்லியும் கதை போக்கள் அமைஞ்சிருக்கும். கி ராஜநாராயணன் எழுதிய கதைகள் அனைத்தும் எந்த தலைப்பில் வெளிவந்திருக்குன்னா கி ராஜநாராயணன் கதைகள் என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கு. கருத்தில் வட்டார சொல்லகரதிங்கிற சூழலை உருவாக்குறது யாருன்னா கி ராஜநாராயணன். யார் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது கி ராஜநாராயணன். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் வந்து கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது வந்து கி ராஜநாராயணனுடைய கதை தான். கீரா என்று குறிப்பிடப்படுவது யாருன்னா கி ராஜநாராயணன். கரங்கு இசை விழாவின் உரந்தை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகநானூறு. உறையூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்திருக்குன்னா திருச்சி மாவட்டத்தை. 102 விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா என்பது பற்றி கூறியவர் யாரா? தஞ்சாவூர் கவிராயர். நோட் பண்ணிக்கோங்க, விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா அப்படிங்கிற இதை பற்றி சொன்னது யாருன்னா தஞ்சாவூர் கவிராயர். தமிழ் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த வரி தான் சரியான வரி, பார்த்துக்கோங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து 104 சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏதி. இந்த அடியில் பாக்கம் என்பது சிற்று. இது வந்து புக் பேக் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் அறிஞரது நூல் ஆய சொற்றொடர்களில் பொருள் வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு. அறிஞருக்கு நூலுங்கும் போது 4ஆம் வேற்றுமை தொகை வரும், அதாவது வேற்றுமை உறுப்பு. இது வெளிப்படையே வந்தனால அது வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம். அடுத்து காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கொற்சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. 108 மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் முக்குடற்பள்ளு. கத்துக்கடல் சூழ்நாகி கத்தான் தன் சத்திரத்தில் அத்துமிக்கும் போது அரிசி வரும் என்று பாடியவர் காலமேக புலவர். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். இதுக்கு நம்ம என்ன பார்த்துக்கணும்? திருக்குறள் மெய்ப்பொருளுரைங்கிற நூல் எழுதுனது யாரு? பாவலர் பெருஞ்சித்திரனார். திருக்குறள் தெளிவுரைங்கிற நூல் எழுதுனது வ.உ. சிதம்பரனார். அதுபோல் இன்னொரு நூலும் படிச்சிருப்போம், அது 2வது இயலை பார்த்துக்கலாம். சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். ஊரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று திருக்குறள் பற்றி கவிதை தந்தவர் யாருன்னா அறிவுமதி. நெக்ஸ்ட் வந்து 4வது இயல் பார்க்கலாம்.